நான் அடுத்த படம் பண்ணிட்டேன். அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் இப்போதான் உங்க கூட சேர்ந்து தான் படம் பார்க்குறேன். எனக்கு உண்மையிலே நான் என்ன கதை கேட்டேனோ அந்த கதை இதில் இருந்திருக்கு. ரக்ஷனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் இருக்கிற ரொம்ப நான் முதலே சொன்னேன் இல்லையா, எங்களை விட இதில் அந்த சின்ன பையனை நடித்தவன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பான்னு. அப்படி ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கான். முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருக்காங்க. எடிட்டர் சார் கரெக்டாக அதை இந்த கதையை விட்டு எங்கேயும் போகாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சார் வரல, அவர் உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு எல்லாருக்குமே இந்த டைத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நான் உங்களையெல்லாம் பார்க்கையில உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குங்கிற நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அந்த பிடித்தலோட உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். ஏதாவது கேள்வி இருந்தால் இயக்குனர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். சார், நான் என்னுடைய ஊர் வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் சார். அங்கே என்னுடைய நண்பருக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது. அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் கதையாக பண்ணோம். அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அது கதைக்கான ஒரு கான்ஃப்ளிக்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது நிச்சயமாக எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. அதன் அடிப்படையில் தான் கதையாக பண்ணோம். ஸ்டில் போராடிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். சார், இப்போ நம்ம மூலப்பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம காப்பி வந்து போட்டு வாங்கலாம் இல்லைங்களா ரிஷி ஆஃபீஸில். ஸோ அந்த மாதிரி வந்து போலியா எடுத்து பண்ணது தான் எல்லாமே. ஃபோர்ஜரிங்கிறது தான் நம்ம கதையை. எல்லாமே ஃபோர்ஜரி அப்படிங்கிறது தான் நம்ம சார். பொதுவாகவே ஒரு தாய் பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து காப்பி அப்ளிகேஷன் வாங்கலாம் இல்லைங்களா சார். இவரோட அப்ளிகேஷன் தொலைல, இவரோட பத்திரம் தொலைவே கிடையாது. இவரோட பத்திரம் தொலைல. இவரோட பத்திரத்தை போர்ஜரியா வேற ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து காப்பி அப்ளிகேஷன் எடுத்து அதான் சார் காப்பி அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம் சார். தாய் பத்திரம் தொலைஞ்சு போனாவோ காணாம போனாவோ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து அதோட காப்பி அப்ளிகேஷன் எடுக்க முடியும். இது எல்லாமே ஒரு பெரிய கார்பரேட் அவங்க பண்ண ஓஎல் ஸ்கேமு அப்படி பண்ணும்போது அவங்க ஈஸியா எடுத்துக்கலாம். நான் சொல்லுங்க என்னன்னா, இப்போ ஒரு ஒரிஜினலா இப்போ என்னுடைய வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நான் வந்து தாய் பத்திரம் இல்லைனாலும் சரி காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுக்க முடியும். இது ரியாலிட்டி. அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாரு பேங்க் மேனேஜர் தான் அந்த ஃப்ராட் எல்லாமே பண்றது. அவரு தான் வந்து அந்த லோனும் கொடுக்கறது. பேங்க் மேனேஜர் தான் வேற யாரும் பேங்க் மேனேஜர் லோன் ரொம்ப அழகா இருக்காங்க. பணமும் சார் அது கதைக்கு தேவைப்படல சார். சார் நான் அடுத்த படத்தில் ட்ரை பண்றேன் சார். நன்றி நன்றி நன்றி. பரபரங்கிற மாதிரி ஒரு சாங்க போட்டு கொடுங்க. அயோத்தி வந்து எப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிச்சோ அவருடைய இதுல இருக்கிற முக்காவாசி அவரோட உண்மை சம்பவம். அவர் லைஃப்ல மாடி ஆனா இன்னும் அவர் வெளில வரல. இன்னும் அதுக்கான அந்த லோன் போராடிக்கிட்டு காசை கட்டிட்டு இருக்காரு. அப்படிங்கையில அது பாதிக்கப்பட்டவனே சொல்லும் போது நான் அதுக்கு மேல என்கிட்ட இல்லை. இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சில ஸ்கூல் இருக்கு. அது வந்து நிச்சயமா வந்து இவருடைய கடந்த கால படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இருக்கப்பட்டிலே பார்த்துருப்போம். அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மாசம் கழிச்சு தான் நான் வந்து சாரை புக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய
படங்கள்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இவர் கிடைச்சா நல்லா இருக்குன்றதுனால தான் நான் முயற்சி பண்ணேன். நல்ல வேலையா எனக்கு கிடைச்சாரு. கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் climax ரொம்ப நல்லா இருக்கு. விவசாயிகள் மேல ஒரு மதிப்பு ஒரு இதா இருக்கு. இன்னைக்குள்ள விவசாயிகள் என்னது அவங்களால எப்படி புரியல. கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. விவசாயிகள் நீங்க வந்து இந்த படப்பிடிப்புக்காக வேறு ராணிப்பேட்டெல்லாம் போனீங்களா? அங்க விவசாயிகள் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் முத போனதே ஒரு விவசாய நிலத்துக்கு தான். நம்ம விவசாயம் பார்க்கும்போது நான் பார்த்த போதெல்லாம் அந்த வேஷ்டியை வந்து உறிஞ்சி கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஊர்ல. ஆனா இங்க பார்க்கும்போது அவர் உள்ள அந்த ஆண்ட்ராய்டு செட்டி அந்த பாக்ஸர் அதை போட்டுக்கிட்டு சின்ன யங்ஸ்டர் பசங்க அவங்க காலையில வந்து என்னெல்லாம் நாற்று நடனா அது நடலாம் நட்டிட்டு 11 மணிக்கு பைக் எடுத்துட்டு படம் பார்க்க போறது, வெளில போறது. இந்த காலையில 4 மணி 5 மணிக்கு வந்து ஒரு 11 மணி வரை வேலை பார்த்து போயிடுறாங்க. இது ரொட்டீனா. அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அப்போ வந்து நாம விவசாயம் பார்க்கும்போது என் கண்ணில் தெரிகிறதெல்லாம் ஒன்று அப்பா மாமா தாத்தா அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் நான் அந்த ஊரில் பார்க்கல ஒரு 20 வயசு பையன் 22 வயசு பையன்லாம் விவசாயம் பார்க்குறான். ஆனால் வேற வேலைக்கு போகிறானா இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கானா தெரியாது. ஆனால் 11 மணி வரை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டு போகிறோம். அது எனக்கு புதுசாக இருந்தது. அதான் தெரியாது. வாங்க. ஆமா யூத் தான். குழந்தைக்கு தாயா நடிக்கிறது ஆமா அந்த படத்துல அடுத்த படத்துல கேட்கல. அடுத்த படத்துல போன படத்துல தாயா இருந்தீங்களே என்னம்மா அப்படின்னு கேட்க மாட்டாரு. இல்ல நான் அடுத்த படம் பண்ணிட்டேன். அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த டைரக்டர் இது வரைக்கும் கேட்டது இல்ல. ஐஸ்வர்யா ராஜேஷ் நாம தெரியுமா? தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? அவங்க வந்து அவங்க வந்து இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல. ஒரு நிமிஷம் அண்ணே நான் பேசுவா, நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட். இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசுவா? இல்லண்ணே என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்க வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா அது ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே. சோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல. அதுல ஒரு ஆள் நான் தான். அவர் ஒரு ஹீரோவா எங்க ஹீரோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட நடிச்ச ஹீரோ எல்லாம் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட் தான் உடனே இந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல அத பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. சார் சொல்லுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். சவுண்ட் ஆலோசனைலாம் இருக்குது. கிட்டத்தட்ட அது எங்க தலைவர் தான் சொல்லணும். நானும் உங்க கேள்விகளை வாங்க சொல்லுங்க தலைவர். எஸ் சார். எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த தேட்டர்லாம் கிடைச்சிருக்கு. நியர்லி 80 தேட்டர் கிட்ட போட்டிருக்கோம் சார். இல்லை சார், அடுத்தடுத்த நாட்களில் அதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் டேரக்டர் சார் அதே மாதிரி அண்ணனை கூட அப்பான்னு கூப்பிடுவாங்க. ராணிப்பேட்டை பக்கம் என் பாப்பா சித்தப்பா பையனை பார்க்குறாரு. இவர் கொஞ்சம் மூத்த அண்ணனாவே தெரிகிறாரு. அந்த தம்பி வந்து எப்பா சரிப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு. அது சார் எங்கள் ஊர் பக்கம் என்னன்னா வயசுல சின்னவா இருந்தாலும் கொஞ்சம் ஏப்பா வாப்பா வந்து ஒரு அண்ணன்ல ஏன் அப்பா சித்தப்பா இவரு வயசுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கப்போ அந்த மாதிரி கூப்பிடுவோம். நான் எங்க பெரியப்பா புள்ள அவருக்கு வந்து 65 வயசு ஆகுது. ஆனா அவர் பாப்பா பாப்பா வந்தப்ப அதில் நடிச்சிருப்பாரு ஒருத்தர். அவர் எங்க பெரியப்பா புள்ள அவர் கூப்பிடுறப்போ நான் பாப்பா அப்படிதான் கூப்பிடுவேன்.
ஒண்ணுல இவங்க வந்து ஒரு சின்ன குழந்தைய ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம். ஆமா. அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க வந்து அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது ஏதாவது பிராக்டிஸ் எடுத்தீங்களா? இல்ல உங்க சைடுல இருந்து டேரக்டர் சொன்னாங்களா? அது ஆக்சுவலி வந்து குழந்தை வந்து டைரக்டரோட பையன். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே எடுக்கல. ஃபர்ஸ்ட் முதல் நாள் அவனே சாரே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ஷை தான், பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்கன்னு. அப்ப நான் வந்து சார் கிட்ட கேட்டேன், சார் நான் எப்படி சார் பண்றது? இல்ல இல்ல 2 நாளுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும்னு சொன்னாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிட்டோம். டேரக்டர் குழந்தையனால practice ஆயிட்டாங்க. ஆமா. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் மறுபடியும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.